வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பருப்பு வகைகள் ஒன்று தான் பச்சை பயிர். இந்த பச்சை பயிர் சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள் மற்றும் சாலட்கள் அப்படின்னு பல உணவு தயாரிப்புகளில் பயன்படுத்தக்கூடிய முக்கிய பங்கு வகிக்குது. ஊட்டச்சத்தும் அதிகமாகவே பச்சை பயிரில் இருக்கு. நாட்டினுடைய பல இடங்களில் மழைக்காலம் முடிந்து விரைவில் குளிர்காலம் துவங்க இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த குளிர்கால டயட்டில் பார்த்தோம்னா சத்தான பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் குளிர்காலத்திலும் எடுத்துக்கலாம், கோடை காலத்திலும் எடுத்துக்கலாம். அனைத்து வகைகளிலுமே அனைத்து காலங்களிலும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் பச்சை பயிர். ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்களால் பச்சை பயிர் நமக்கு என்னென்ன மாதிரியான நோய்களை குணப்படுத்தி மருத்துவ நன்மைகளை அளிக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக அதே சமயம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தம், அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவாக இருக்குது. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு பொறுப்பாக பச்சை பயிர் இருக்குது. ஸோ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இருக்காது. ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கிறதால ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும். இதன் மூலமாக இதய துடிப்பும் சீராக இருக்கும்போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல், சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் விரைவாக குறைக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளில் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்குது. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கு மற்றும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைவாகவும் திருப்தியாகவும் நம்மளை உணர வைக்கும். ஸோ அதனால் நம்ம அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கிரேவிகள், நொறுக்கு தீனிகள் இதையெல்லாம் சாப்பிட்றத முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுடைய உடல் இன்னும் அதிகம் வெயிட் ஆகாமல் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கலோரிகள் குறைவு, நார் சத்து இருக்குது அப்படின்றதால இது நம்மளுடைய உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த முயற்சியில் நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு மிகச்சரியான அளவுக்கு நமக்கு குறைச்சி தர்றதுக்கு இந்த பச்சை பயிர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவாக நமக்கு செயல்படும். செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம். அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது. மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த பச்சை பயிர் சிறந்தது. இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து. ஸோ இதை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. குடலில் எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. நம்மளுடைய குடலில் கழிவுகள்லாம் தங்காது. நம்ம உணவுகள் சாப்பிடுவோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். அதில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். கழிவுகள் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் என எதுவுமே இல்லாமல் இயல்பாகவே வெளியேற்றப்படும். ஸோ செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் பச்சை பயிர். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கு அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இது இருக்கும். ஸோ பெஸ்ட் ஃபுட் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால நம்மளுடைய பிளட் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு பச்சை பயிர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமாக இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்கு, இரும்பு சத்து எல்லாமே பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்ப்பு போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் ரத்த வெள்ளை அணுக்களுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். குறிப்பாக நம்மளுடைய உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்தையும் நமக்கு பச்சை பயிர் கொடுக்கறதால இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கு ஜிங்க் சத்தும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம பச்சை பயிர் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இம்யூன் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம்.
சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். புரோட்டீனானது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதன் சேதத்தை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் இந்த பச்சை பயிர் பார்த்தோம்னா பயோட்டினுடைய ஒரு நல்ல மூலமாக இருக்கிறதால முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய விட்டமின் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சருமம் புத்துணர்ச்சியாக இருக்கும். சருமம் சார்ந்த எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. முடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். முடி தொந்தரவுகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்குமே ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் சரியான சத்தான உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான். ஸோ பச்சை பயிறு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக கட்டுப்படுத்தப்படும். அதுக்கு காரணம் பச்சை பயிரில் பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் நார்சத்து போன்ற சத்துக்கள் இருக்குது. இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை போதுமான அளவு சீராக வைத்திருக்கிறது உதவிகரமாக இருக்கும். கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுலேயும் முக்கிய பங்கு வகிக்கும். எனவே நமக்கு அந்த பிபி ப்ராப்ளம்லாம் இருக்காது. தோல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிர் தோல் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தோள்கள் இருக்கக்கூடிய அந்த வளரக்கூடிய செல்கள், ஸ்கின் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து தோல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். அதாவது தோல் சார்ந்த அலர்ஜி, ஸ்கின் டிசீஸு, ஸ்கின் கேன்சர் இதெல்லாம் எதுவுமே வராமல் நமக்கு பாதுகாத்துக்கும். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கோடை காலங்களில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு, மணத்தக்காளி கீரை இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும். இது குவியல் மற்றும் மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் மணத்தக்காளி கீரையும் பச்சை பயிரையும் சேர்த்து உங்களுடைய உணவுகளில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடல் சூடு உங்களுக்கு குறைக்கப்படும். கோடைக்கால பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது. நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கலாம். ஞாபக மறதி இருக்கிறவங்களாம் பச்சை பயிரை வல்லாரை கீரையோட சேர்த்து சாப்பிட்டு வரும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும். மேலும் சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு இதெல்லாம் இது நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகரிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவதற்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். இந்த பச்சை பயிரை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அளவோடு தான் சாப்பிடணும். ஏன்னா யூரிக் அமிலத்தினுக்கான விளைவு உங்களுக்கு பச்சை பயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படலாம். சில நிபுணர்களுடைய கூற்றுப்படி பச்சை பயிர் மனித உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. எனவே இது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகமாக பண்ணிடுச்சு அப்படின்னா மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் பச்சை பயிரை நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறிடும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா. அதனால் நீங்கள் குறைவாக கூட எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு மருத்துவன்மைகள் கிடைக்கும். நீங்கள் பச்சை பயிரை எப்போதுமே அளவோடு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய வளமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.